SIR தொடர்பாக பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பீகார் அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பினை அளித்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். பீகார், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத், சத்தீஸ்கர், கோவா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்கனவே இரு கட்டங்களாக SIR பணிகள் என்பது முடிக்கப்பட்டு பீகார், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலும் நடந்து முடிந்தன. இதனிடையே இந்த SIR பணிகளை எதிர்த்து, குறிப்பாக பீகார் SIR எதிர்த்து தாக்கல் செய்த அந்த மனுக்களை, இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரத்தை எதிர்த்த மனுக்களை தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. இந்த மனுக்களை விசாரித்து தீர்ப்பை கடந்த 29ஆம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த நிலையில் இன்று அந்த தீர்ப்பை கூறியுள்ளது. அதில் குறிப்பாக இந்த தேர்தல் ஆணையத்தின் அதிகாரம் என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை மீறவில்லை என்றும், அந்த அதிகாரம் என்பது தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு என்றும், நியாயமான நேர்மையான தேர்தலை நடத்தும் வகையிலேயே இந்த SIR பணிகள் என்பது நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த ஒரு தீர்ப்பை தற்போது உச்சநீதிமன்றம் அளித்திருப்பதன் மூலம் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அந்த அதிகாரத்தை மேலும் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பின் வாயிலாக உறுதி செய்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.